ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிலிம் டாக்கீஸ். இன்னைக்கு இந்த சீரிஸோட ஃபைனல் எபிசோட் தான் பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல ஹீரோவும் அவனோட டீமும் சேர்ந்து இந்த ப்ரொஃபசர் கனெக்கிட்ட கொஞ்சம் ட்ரிக் ப்ளே பண்ணி அவனோட போனை சுட்டுட்டு வந்துட்டாங்க. அந்த போனை ஹேக் பண்ணி கடைசியா இது எங்கெல்லாம் டிராவல் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்ததுல ஒரு ஸ்போர்ட்ஸ் சென்டரை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த இடத்துக்கு தான் அவன் அடிக்கடி போயிருக்கான் அப்படிங்கறதுனால அந்த இடத்துல மேபி அவனோட ஸ்டுடியோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த செக் பண்றதுக்காக நம்ம கோல்டன் டைம் டீம் எல்லாம் கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் இந்த ப்ரொஃபசர் கனெக்கி அவனோட சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்களே அந்த மஞ்சள் சொக்கா டீம், அவங்க எல்லாருக்கிட்டையும் நான் ஜப்பானுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி பை பை சொல்லிட்டு இவன் நேரா போலீஸை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான். அவங்க என்ன வேலை பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு நின்று பாத்துட்டு இருக்கான். இவங்களும் போய் அந்த ஸ்போர்ட்ஸ் சென்டர்ல செக் பண்ணி பாக்குறாங்க. இவங்க சந்தேகப்படுற மாதிரி அங்க ஒண்ணுமே இல்ல. எங்க தான்டா இவனோட ஸ்டுடியோ இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க தேடிட்டு இருக்காங்க. இவங்க கெஸ் பண்ணது அந்த ஸ்டுடியோ கண்டிப்பா அண்டர் கிரவுண்ட்ல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனா அங்க எதுவுமே அவங்களுக்கு அந்த மாதிரி கிடைக்கவே இல்ல. அப்பதான் ஹீரோ நோட் பண்றான், அந்த ஸ்போர்ட்ஸ் சென்டருக்கு பக்கத்துல ஒரு பில்டிங் இருக்குது. அந்த பில்டிங்ல ஒரு வெல்ஃபேர் சென்டர் இருக்கு. அந்த வெல்ஃபேர் சென்டரோட வாசல்ல ஒரு பெரிய பொக்கே ஒண்ணு பூஜாடி மாதிரி வச்சுட்டு போயிருந்திருக்காங்க. அதுல இருக்கிற பூ வந்து இந்த கஞ்சோவோட ஹாஸ்பிட்டல்ல இந்த கணக்கி வச்சுட்டு போயிருப்பான் இல்லையா, அதே பூ. கஞ்சோ கூட இவங்கிட்ட கேட்டிருப்பா இல்லையா, அந்த கணக்கிக்கு இந்த பூ பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பா இல்லையா, அதே பூ அங்க இருக்குது. அந்த வெல்ஃபேர் சென்டர்ல வேலை பார்க்குற லேடி வந்து அதை எடுத்துட்டு போறத ஹீரோ பாக்குறான். அவங்களை கூப்பிட்டு கேட்கறான், இந்த பூ இங்க எப்படி வந்துச்சு, யார் வச்சாங்க, இது ரெகுலரா இங்க வருமா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்கறான். ஆமா சார், இதை டெய்லி இங்க வந்து வச்சுட்டு போவாங்க, ஒரு ஸ்பான்சர் கிட்ட இருந்து தான் இந்த புக்கே டெய்லி வரும், அவர் ஜப்பானை சேர்ந்தவர் அப்படின்ற மாதிரி இந்த லேடி சொல்றாங்க. அப்போ அந்த பில்டிங்க்கு பக்கத்துல சுண்ணாம்பு பவுடர் இருக்கிறத நம்ம டிடெக்டிவ் யாங் கண்டுபிடிச்சிட்டு வந்து சொல்றாரு. ஹீரோ அந்த கணக்கி அட்டாக் பண்ணப்ப அவனோட கையில சுண்ணாம்பு பவுடர் ஒட்டி இருந்துச்சு அப்படின்ற விஷயத்த சொல்லியிருப்பான் இல்லையா, அந்த இடத்துலயும் சுண்ணாம்பு பவுடர் இருக்கு. எதனால இது இங்க இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த லேடி கிட்ட கேக்குறாங்க. இங்க ஒரு ஈவென்ட் நடந்துச்சு சார், அதுக்காக நாங்க அந்த பவுடரை போட்டு வச்சோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்களா. சோ இந்த இடத்துல அந்த ஸ்டுடியோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கஞ்சோக்ட இந்த வெல்ஃபேர் சென்டரை பத்தி செக் பண்ண சொல்லி சொல்றாங்க. ஆக்சுவலா இந்த பில்டிங்ல வெல்ஃபேர் சென்டர் வாடகைக்கு தான் இருக்கு. காது கேட்காதவங்களுக்காக நடத்துற வெல்ஃபேர் சென்டர் தான் இது. செகண்ட் ஃப்ளோரும் பேஸ்மெண்ட் மட்டும் தான் இந்த வெல்ஃபேர் சென்டர் வாடகைக்கு எடுத்திருக்காங்க, மத்த ஃப்ளோர்லாம் எதுவும் கிடையாது அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இந்த பில்டிங்கோட ப்ளூ பிரிண்ட்டை வச்சு பார்க்கும்போது இந்த இடத்துல 2 பேஸ்மெண்ட் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ப்ளூ பிரிண்ட்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஆனா பில்டிங்கோட லே அவுட்ல பார்க்கும்போது ஒரே ஒரு பேஸ்மெண்ட் மட்டும் தான் இருக்கு, ஒரு பேஸ்மெண்ட் காணாம போயிருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த பில்டிங்கோட வாட்டர் பில் வந்து நார்மலா இந்த பில்டிங்கோட சைஸ்க்கு எவ்வளவு வாட்டர் பில் வரணுமோ அதை விட அதிகமாவே வருது அப்படின்ற விஷயத்தையும் கண்டுபிடிச்சு சொல்றாங்களா. சோ அந்த ப்ளூ பிரிண்ட்ல காணாம போன அந்த 2வது பேஸ்மெண்ட்ல தான் அவனுடைய ஸ்டுடியோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் உள்ள போய் தேடிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே அவன் கார்ல மறைஞ்சு உட்கார்ந்து பாத்துட்டு தான் இருக்கான். இவங்க அந்த ப்ளூ பிரிண்ட்ல மென்ஷன் பண்ணிருக்க முதல் பேஸ்மெண்ட்டுக்கு போயிடுறாங்க. அங்க சாதாரணமா அந்த வெல்ஃபேர் சென்டரோட சம்பந்தப்பட்ட பொருட்கள் தான் இருக்கு. பெருசா சந்தேகப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. இங்க இருந்து தான் அந்த 2வது பேஸ்மெண்ட்டுக்கு போறதுக்கு வழி இருக்கணும். ஆனா ப்ளூ பிரிண்ட்ல எந்த இடத்துல என்ட்ரன்ஸ் இருக்குன்னு சொல்லி எதுவும் மென்ஷன் பண்ணவே இல்ல. இங்கதான் எங்கேயாவது மறைச்சு வைக்கப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் தேடி பாக்குறாங்க. இவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. அதனால ஹீரோ அவனோட போனை ஆன் பண்ணிட்டு கஞ்சோ வந்து சத்தம் கேட்டு கண்டுபிடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனை கையில வச்சுக்கிட்டு அந்த இடத்துல ஒவ்வொரு இடமா நகர்ந்து போய்கிட்டே இருக்கான். கஞ்சோவும் அவளுக்கு ஏதாவது சத்தம் கேக்குதா அப்படின்னு சொல்லி கவனிச்சிட்டு இருக்கும்போது அவளுக்கு ஒரு இடத்துல காத்தடிக்கிற சத்தம் கேக்குது. எனக்கு இந்த இடத்துல காத்தடிக்கிற சத்தம் கேக்குது, கண்டிப்பா அங்க இன்னொரு பேஸ்மெண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்றா. இவங்களும் தேடி பாக்குறாங்க, அப்படி ஒன்னும் இருக்கிற மாதிரி தெரியவே இல்ல. அப்புறம் ஏன் இந்த இடத்துல எனக்கு சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கவனிச்சு பாக்குறாளா. அப்ப அவளுக்கு அது கேஸ் லீக் ஆகிற சத்தம் மாதிரி கேக்குது. எனக்கு என்னமோ இது கேஸ் லீக் ஆகிற சத்தம் மாதிரி கேக்குது, ஏதாவது சிலிண்டரோ இல்ல கேஸ் பைப்போ அங்க இருக்கான்னு செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்றா. சிலிண்டர் ஏதோ அங்க இருக்கிற மாதிரி தெரியல. அப்ப டிடெக்டிவ் யாங்க இருந்துட்டு நான் வர வழியில கேஸ் பைப்பை பார்த்தேன், அதோட வால்வு கூட அங்கதான் இருக்கு, அதுல இருந்து தான் லீக் ஆகுதுன்னு நினைக்கிறேன், நான் அதை க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் போய் அந்த கேஸ் பைப்பை க்ளோஸ் பண்றான். ஆனா க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த கேஸ் லீக் ஆகிற சத்தம் நிக்கவே இல்ல. எனக்கு இன்னும் அந்த சத்தம் கேட்டுக்கிட்டே தான் இருக்கு அப்படின்ற மாதிரி கஞ்சோ சொல்றா. சரிமா, நீ நல்லா கவனிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போனை வச்சுட்டு மெதுவா ஒவ்வொரு இடமா லெஃப்ட் ரைட் ஃப்ரண்ட் பேக்னு சொல்லி நகர்ந்து போய்கிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல அவளுக்கு அந்த காத்தோட சத்தம் அதிகமா கேக்குது. இந்த இடத்துல தான் அந்த பேஸ்மெண்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி கஞ்சோ சொல்றா. இவங்க தேடி பாக்குறாங்க, அந்த இடத்துல மறைவா ஒரு கதவு ஒண்ணு இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அதை ஓபன் பண்ணா அந்த இடத்துல தான் இவங்க தேடின அந்த 2வது பேஸ்மெண்ட்டும் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஹீரோ சொல்லியிருப்பான் இல்லையா, அந்த ப்ரொஃபசர் கனெக்கி மேல ஜப்பான்ல அந்த கிணத்துக்குள்ள டெட் பாடியை டிஸ்போஸ் பண்ணப்போ ஒரு கெமிக்கல் யூஸ் பண்ணியிருந்தான், அந்த கெமிக்கலோட ஸ்மெல் இந்த ப்ரொஃபசர் கனெக்கி மேல வந்துச்சுன்னு சொன்னாலையா. இந்த ரூம் ஓபன் பண்ணதுமே அந்த கெமிக்கலோட ஸ்மெல் குப்புன்னு அளவுக்கு அதிகமா வருது. இதுதான் அவனோட ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லி இந்த ஸ்மெல்லையே கன்ஃபார்ம் ஆகுது. அங்க தேடி பார்க்கும்போது இவன் கொலை பண்ணும்போது யூஸ் பண்ணுவாளையா ஒவ்வொரு தடவையும் வேற பூச்சாண்டி மாஸ்க், அது எல்லாமே அந்த இடத்துல தான் இருக்கு. கொஞ்சம் வியர்டான பெயிண்டிங் எல்லாமே இருக்கு. ஆனா நமக்கு இவனோட ஸ்டுடியோன்னு சொல்லிட்டு ஒண்ணு காமிச்சாங்க இல்லையா, அது கண்டிப்பா இது இல்லன்னு நமக்கு தெரியும். ஆனா இவங்களுக்கு அது தெரியல இல்லையா, அந்த இடத்த தேடி பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க இந்த ரூமை கண்டுபிடிச்சிட்டாங்கன்றது வெளியில மறைஞ்சு உட்கார்ந்து இருக்கான் அந்த ப்ரொஃபசர் கனெக்கிக்கு தெரியுது. ஆனா அவன் கொஞ்சம் கூட டென்ஷன் ஆன மாதிரி தெரியல, ரொம்ப கூலா தான் உட்கார்ந்துட்டு இருக்கான். இங்க இவங்க தேடி பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த இடத்துல கனெக்கியோட மாமனார் அந்த ஜப்பான் மினிஸ்டர் இருக்காரு இல்லையா, அவர் அங்கதான் கட்டி போட்டு வச்சிருக்கான். அவர் இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்காரு. இவர் இப்படி உயிரோட தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவங்க ஆம்புலன்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி
பண்ணிடுறாங்க. ஆனா கங்ஜோ அந்த ரூம்ல கேஸ் லீக் ஆகிற சத்தம் கேட்டுச்சுனாலயா அது சம்பந்தமா அங்க எதுவுமே அவங்களுக்கு கிடைக்கவே இல்ல. அந்த கேஸ் எங்க இருந்து லீக் ஆகிருக்கும் அப்படின்ற மாதிரி கங்ஜோ யோசிச்சு பாக்குறா. நம்ம வீட்டுல இருக்க சிலிண்டர்ல எல்லாம் கேஸ் லீக் ஆச்சுன்னா ஒரு மாதிரி பிரஷரோட வெளியே வரும் இல்லையா, அந்த சத்தமே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அந்த மாதிரிதான் இங்கேயுமே சத்தம் கேக்குது. சத்தம் இருக்க இருக்க அதிகமாயிட்டே போகுது. கூடவே இரும்பு பொருள், அதாவது சிலிண்டர் மாதிரி பொருள் விரிசல் விட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி சத்தமும் கூடவே கேக்குதா. அந்த சத்தம் கேட்டதுமே கங்ஜோ இன்ஃபார்ம் பண்றா, அந்த இடத்துல எக்ஸ்ப்ளோஷன் நடக்க போது, உடனே இந்த பில்டிங் விட்டு எல்லாரும் வெளியில போங்கன்னு சொல்லி அவசர அவசரமா எல்லாரும் அங்க இருக்கிறவங்க எல்லாம் காப்பாத்த பாக்குறாங்க. ஏன்னா அந்த பில்டிங்ல இவங்க மட்டும் இல்ல, பொதுமக்கள் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாரையும் போய் அலர்ட் பண்ணி வெளியில அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ அந்த மினிஸ்டரை முதுகுல தூக்கி வச்சுட்டு அங்க இருந்து வேக வேகமா வெளியில வரான். வெளியில வந்து ரெஸ்கியூ டீம் அவரை ஒப்படைக்கிறானா, அப்ப அவர் ஹீரோவை கூப்பிட்டு சொல்றாரு, அந்த கணக்கி கிட்ட கலெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் மயங்கிடுறாரு. அதுக்கு மேல எதுவும் சொல்லல. என்ன கலெக்ஷனா இருக்கும் அப்படின்ற மாதிரி இங்க ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது அவன் கவனிக்கிறான், எல்லா பொதுமக்களையும் அவங்க ரெஸ்கியூ பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஆனா ஒரு குட்டி பொண்ணை மிஸ் பண்ணிட்டாங்க போல இருக்கு. அவ மாடியில நின்று அழுதுட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு இவன் அந்த கேஸ்குள்ள பூந்து போய் அந்த பொண்ணை எப்படியோ காப்பாத்தி அங்க இருந்து தூக்கிட்டு வந்துடுறான். அந்த பொண்ணை ஆம்புலன்ஸ்ல ஏத்தி அனுப்பி விட்டுறான். ஆனா இவனுக்கு ஒரு மாதிரி மூச்சு விட முடியல, கஷ்டமா இருக்கு. கொஞ்சம் தள்ளி வந்து மூச்சு வாங்கிட்டு இருக்கும்போது தான் நோட் பண்றான், தூரத்துல இந்த கணக்கி நின்று இவங்களையே நோட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. ஹீரோ பார்த்ததுமே அவன் ஒரு கருப்பு கலர் கார்ல ஏறி அங்க இருந்து எஸ்கேப் ஆகி போயிடுறான். இவனும் பின்னாடியே விரட்டிட்டு போறான். ஹீரோ திடீர்னு என்னமோ ஓடுறானே அப்படின்னு சொல்லிட்டு ஜூங்கி ஓடி போய் பாக்குறாரு. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. இந்த கணக்கி இவ்வளவு நேரம் இங்கதான் நின்று நம்மள பாத்துட்டு இருந்தான், இப்பதான் அவன் ஒரு கருப்பு கலர் கார்ல கிளம்பி போனான். ஆனா நான் அவன் காரோட நம்பரை நான் பாக்கல அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனா கணக்கியோட கார் இருக்கு இல்லையா, அது அங்கதான் நின்னுட்டு இருக்கு. அந்த காருக்குள்ள ஒரு லேப்டாப்புமே இருக்கு. அப்ப இவன் எந்த கருப்பு கலர் கார்ல போனான்னு தெரியல. உடனே இவங்க கண்ட்ரோல் ரூமுக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. அவங்களும் அந்த இடத்துல இருக்க சிசிடிவி எல்லாம் செக் பண்ணி பாக்குறாங்க. ஆனா அங்க கேஸ் எக்ஸ்ப்ளோஷன் நடந்ததுனால அங்க இருக்கிற சிசிடிவி எதையும் செக் பண்ணல. பக்கத்துல வேற எங்கேயாவது ஏரியாவில் இருக்குன்னு தான் சொல்லி பார்க்கணும். ஆனா அந்த காரை கண்டுபிடிக்க முடியுமான்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்ப இங்க ஹீரோ யோசிக்கிறான், இவன் இங்க வந்தது, நின்னது, என்ன பார்த்ததும் அங்க இருந்து தப்பிச்சு போனது, இது எல்லாமே ஏதோ வேணும்னே பண்ண மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி யோசிச்சவன் ஜூங்கி கிட்ட எங்க சிச்சுவேஷனை நீங்க சமாளிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் அவசர அவசரமா கிளம்பி போயிட்டு இருக்கான். அங்க கங்ஜோ ஏதாவது ஒரு எவிடன்ஸ் அவனுக்கு எதிராக கிடைச்சிடாதா, அவன் ஜப்பானுக்கு போகாம தடுத்து நிறுத்திட மாட்டோமா அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கும்போது ஒரு ஆபீசர் வந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டு வந்து சொல்றாங்க, இந்த கணக்கி மிடில் ஸ்கூல் படிக்கும் போது ஹீரோவோட ஃபேமிலியில தானே ஜங்குவா இருந்தான். அப்போ அவனோட ஸ்கூல்ல அவனை புள்ளி பண்ணிருக்காங்க. ஏன்னா ஜப்பான்ல அப்ப ரேசிசம் கொஞ்சம் அளவுக்கு அதிகமாவே இருந்துச்சு. வெளிநாட்டுக்காரங்கள அங்க இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே பிடிக்காது. இவன் வெளிநாட்டுக்காரன், அது மட்டும் இல்லாம இவன் கொஞ்சம் ஒரு மாதிரி சைக்கோத்தனமாவே நடந்துட்டு இருந்திருக்கான், யாரு கூடயும் சரியா மிங்கிள் ஆகாம. அதனாலேயே அந்த ஸ்கூல்ல இவனை அதிகமாவே புள்ளி பண்ணியிருந்திருக்காங்க. எந்த அளவுக்கு புள்ளி பண்ணிருக்காங்க அப்படின்னா, இவனுடைய ஸ்கூல் பெஞ்ச் மேல இவனோட போட்டோ வச்சு ஃபியூனரல்ல செத்து போனவங்களுக்கு முன்னாடி ஊதுபத்தி ஏத்தி வைப்பாங்களா, அந்த ஊதுபத்தியை ஏத்தி வச்சு இவனை புள்ளி பண்ணி இருந்திருக்காங்க, பயங்கரமா அடிச்சிருந்திருக்காங்க. அந்த இடத்துல தான் இவன் அதிகமா ட்ரிகர் ஆகியிருக்கான் அப்படின்ற விஷயத்தை இன்ஃபார்ம் பண்றாங்க. இங்க ஹீரோவுமே அதை தான் யோசிக்கிறான். சின்ன வயசுல இவனே பார்த்திருக்கான் போல இருக்கு அவங்க அண்ணனுக்கு இந்த மாதிரி புள்ளி நடக்கிறதெல்லாம். இவன் ஜப்பான்ல ஒரு வாரம் காணாம போயிருந்திருப்பான் இல்லையா, அப்ப கூட அவனுக்கு என்ன நடந்ததுன்னு ஞாபகமே இருந்திருக்காதுல்ல. அந்த ஒரு வாரம் அந்த கணக்கி தான் இவனை கடத்திட்டு போயிருந்திருக்கணும். அவனுடைய அந்த லைட்டர் சத்தத்தை வச்சு நம்மள வந்து ஹிப்னடைஸ் பண்ண ட்ரை பண்ணிருக்கணும். நம்மள எப்படியாவது ஹிப்னடைஸ் பண்ணி அவனுடைய அந்த ஆக்ஷன் ஃபேவர் வெப்சைட்டுக்கு என்ன கூட்டாளியா சேர்த்துக்க ட்ரை பண்ணிருந்திருக்கணும். மேபி அவனுடைய முயற்சி வேலை செஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் ஒரு வாரம் கழிச்சு நம்மள தூக்கிட்டு வந்து காட்டுல அடிச்சு டார்ச்சர் பண்ணி போட்டு போயிருந்திருக்கான் அப்படின்னு இங்க ஹீரோ கெஸ் தான் பண்றான். அவனுக்கு இன்னமும் அந்த ஒரு வாரம் என்ன நடந்ததுங்கிறது ஞாபகத்திலே இல்ல. அது மட்டும் இல்லாம அந்த மினிஸ்டர் வேற மயக்கம் போடுறதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட கலெக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு போனாரு. அது என்ன கலெக்ஷனா இருக்கும், எதுக்காக இவன் கங்ஜோவோட காதை எய்ம் பண்ணிருக்கான் அப்படின்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி இங்க ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். அதே சமயம் அங்க கங்ஜோக்கு அந்த ஃபாரன்சிக் டாக்டர் ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவரு கால் பண்ணி இந்த மாதிரி ஹீரோவோட ப்ராப்ளமுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருக்கு, அவனோட பிரச்சனையும் சரி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதை கேட்டதும் கங்ஜோ சந்தோஷமாயிடுறான். ஆனா அப்போ அந்த இடத்துல இவளுக்கு லைட்டரோட சத்தம் கேக்குது. அது நிஜமாலுமே கேட்டுச்சா இல்ல இவளோட பிரம்மையான்னு தெரியல. சத்தம் கேட்ட இடத்த தேடிட்டு போய் பார்க்கும்போது அங்க ஜூங்கி தான் வேக வேகமா ஓடி வந்துட்டு இருக்கான். அந்த கணக்கு எஸ்கேப் ஆகி போன இடத்துல அவனோட காரை விட்டுட்டு போயிட்டான். அந்த காருக்குள்ள எங்களுக்கு ஒரு லேப்டாப்மே கிடைச்சது. சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட் கிட்ட கேட்டோம், அவங்க அதுல இருக்கிற டீடைல் எடுக்கிறதுக்கு 5 நாள் ஆகும்னு சொல்லிட்டாங்க. அதனால அது கொண்டு வந்து ஜின் கிட்ட கொடுத்துட்டேன், இதுல இருந்து ஏதாவது கண்டுபிடிக்க முடிஞ்சா கண்டுபிடிடான்னு சொல்லி கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போதே நம்ம கிம்மோன் டிடெக்டிவ் யாங்கும் ஓடி வராங்க. ஹைவேக்கு பக்கத்துல இருக்க ரெஸ்டிங் ஏரியாவோட பாத்ரூம்ல இந்த கணக்கியோட அசிஸ்டன்ட் யாரோ கொலை பண்ணி போட்டிருக்காங்க. கண்டிப்பா அது அந்த கணக்கி தான் பண்ணிருக்கணும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம அந்த கணக்கி எஸ்கேப் ஆகி போன அந்த கருப்பு கலர் கார் இந்த அசிஸ்டன்டோட தான். அவனோட கார் நம்பரை வச்சு இப்போ அந்த கார் எந்த இடத்துல போயிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம ஜின் கண்டுபிடிச்சிட்டான். அங்கதான் இப்ப நாங்க போக போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்களா. நானும் உங்களோட வரேன், அவனோட எய்மே என்னோட காது தான், அதை ட்ராப்பா வச்சு நம்ம அவனை பிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கங்ஜுவா அவங்களோட ஜாயின் பண்ணிக்கிற அவங்களோட கிளம்பி போறா. அப்படியே ஹீரோக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க இந்த இடத்துல தான் அந்த கணக்கியோட கார் இருக்குன்னு சொல்லிட்டு அவனுமே கிளம்பி வந்துட்டு இருக்கான். இவங்க எல்லாம் அந்த ரூட்ல போய்கிட்டு இருக்கும்போது இங்க கால் சென்டர்ல அந்த கணக்கியோட காரை ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்காங்களா. அப்போ அந்த காரு போற ரூட்ல போகுது அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க. மேபி இவன் போர்ட்டுக்கு போய் அங்க கப்பல் மூலியமா ஜப்பானுக்கு எஸ்கேப் ஆகி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே கிளம்பி போர்ட்டுக்கு போறாங்க. அதுக்கு முன்னாடி அங்க பெட்ரோல் போலீஸையும் ஸ்பெஷல் போர்ஸையும் போர்ட்டுக்கு வர சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போறாங்க. இங்க ஹீரோ மட்டும் தனியா வேற கார்ல வரான் இல்லையா, அப்படி அவன் வர ஹைவேல ஒரு இடத்துல ரோடு ரெண்டா
தெரியுது. ஒரு ரோடு போர்ட்டுக்கு போற மாதிரி இருக்கு, இன்னொரு ரோடு ஏதோ ஒரு வில்லேஜ்க்கு போற மாதிரி இருக்கு. ஒருவேளை நான் அந்த கணேக்கியோட இடத்துல இருந்தேன்னா கண்டிப்பா நான் போர்ட்டுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்லேஜுக்கு போற ரூட்டை பாக்குறான். ஆக்சுவலா அந்த வழியா போனா ஒரு வில்லேஜ் வரும். அந்த வில்லேஜ்ல தான் ஹீரோ சின்ன வயசுல ஜப்பான்ல இருந்து அவங்க அம்மா கூட எஸ்கேப் ஆகி கொரியாக்கு வந்திருப்பான் இல்லையா, அப்ப அவன் அந்த இடத்துல தான் தங்கி இருந்திருக்கான். உடனே ஜின்னுக்கு கால் பண்ணி இந்த ஹைவேவோட அந்த நம்பர் பேர் சொல்லி இந்த இடத்துல நீ சிசிடிவி செக் பண்ணியா, ஏதாவது சந்தேகப்படும்படியா தெரிஞ்சுதா அப்படின்ற மாதிரி கேட்கறான். இல்ல சார் அங்க எதுவும் தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ஆனா கால் கட் பண்ணதுக்கு அப்புறம் பார்க்க கிட்ட சொல்றான், எதுக்காக ஹீரோ இந்த மாதிரி டவுட் கேட்டாருன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றானா. அப்ப என்னன்னு செக் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவ அந்த ஹைவேலயே அந்த கிராமத்துக்கு போற ரூட்டையும் செக் பண்ணி பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு தியேட்டர் ஒண்ணு இருக்கு. அந்த தியேட்டர் வந்து முழுசா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி முடிக்கல, பாதியிலேயே அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அது ரொம்ப பெரிய தியேட்டர் தான், கிட்டத்தட்ட கைவிடப்பட்ட நிலைமையில தான் இருக்கு அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிக்கிறான். அப்போ ஜின் இன்னொரு விஷயத்த கண்டுபிடிக்கிறான். அந்த கணேக்கியோட போனை தான் இவங்க சுட்டுட்டு வந்துட்டாங்க இல்லையா, அதுல செக் பண்ணி பார்த்ததுல அவனுடைய சர்ச் ஹிஸ்டரியில இந்த போர்ட்டுக்கு போற வேற ரூட் ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரி அவன் சர்ச் பண்ணிருக்கான். ஆனா அதை டெலிட்டும் பண்ணியிருக்கான். 2 தடவை அதை சர்ச் பண்ணிட்டு 2 தடவையுமே அவன் டெலிட் பண்ணிருக்கான். மேபி இவன் போர்ட்டுக்கு போற மாதிரி நம்ம கிட்ட காமிச்சு நம்மள டைவர்ட் பண்ணிட்டு வேற எங்கேயாவது எஸ்கேப் ஆகி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற விஷயத்த இவன் கங்ஜோ கிட்ட இன்ஃபார்ம் பண்றான். கங்ஜோ உடனே ஹீரோ அந்த ரூட்டை கேட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதும் அந்த ஏரியாவுக்கும் ஹீரோக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு செக் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றா. இவளும் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி ஹீரோவும் அவனோட அம்மாவும் அந்த இடத்துல தான் தங்கி இருக்காங்க, அவங்க எந்த வீட்டுல தங்கி இருந்தாங்களோ அந்த வீட்டை இடிச்சிட்டு தான் இப்போ அந்த தியேட்டரையே கட்டி இருக்காங்க அப்படின்ற விஷயத்த பார்க்க கண்டுபிடிச்சு சொல்றா. அப்ப அவளுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஹீரோ சொல்லியிருந்திருப்பான் இல்லையா, என்னோட அண்ணன் அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயங்களை அவனுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டார் படம் போட்ட பாக்ஸ்ல எப்பவுமே சேர்த்து பத்திரமா வச்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி இப்பவுமே கண்டிப்பா அவனுக்கு பிடிச்ச விஷயங்களை எங்கேயாவது ஒரு இடத்துல சேர்த்து வச்சிருக்கணும், அது அவனோட ஸ்டுடியோவா தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ ஒரு தடவை சொல்லியிருந்திருப்பான் இல்லையா. இவங்க அந்த வெல்ஃபேர் சென்டரோட பேஸ்மெண்ட்டுக்கு போய் பார்த்தாங்க. கண்டிப்பா அது அவனோட ஸ்டுடியோ இல்ல, பாக்குறதுக்கு ஏதோ ஸ்டோர் ரூம் தான் இருந்துச்சு. இன்னமும் அந்த ஸ்டுடியோ எங்க இருக்குங்கிறது இவங்க கண்டுபிடிக்கல. மேபி அந்த தியேட்டர் அந்த ஸ்டுடியோவா இருக்கலாம், ஏன்னா இவனோட அம்மாவும் தம்பியும் அந்த இடத்துல தங்கியிருக்காங்கிறப்ப அது அவனுக்கு பிடிச்ச இடமா கூட இருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே கிளம்பி அந்த தியேட்டருக்கு தான் போய்கிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ ஆல்ரெடி அந்த தியேட்டருக்கு போயிட்டான். உள்ள போனா பயங்கர இருட்டு, பில்டிங்கா இல்ல ஒரு ஊரையே உள்ள சேர்த்து கட்டி வச்சிருக்காங்களான்னு தெரியல. அதை பார்த்தா தியேட்டர் மாதிரியே தெரியல. அவன் பாட்டுக்கு போறான் போய்கிட்டே இருக்கான். ஏகப்பட்ட ரூம்லாம் வேற இருக்கு. அந்த இடத்துல இவன் டார்ச் லைட் வச்சுட்டு துப்பாக்கி வச்சுட்டு தேடிட்டே போயிட்டு இருக்கும்போது ஒரு டோருக்கு முன்னாடி இந்த கணக்கியோட பெஞ்சில ஒரு பட்டாம்பூச்சியோட ஸ்பெசிமென் இருந்துச்சு இல்லையா, அது அந்த டோருக்கு முன்னாடி இருக்கு. அந்த டோரோட நாபு மட்டும் சுத்தமா இருக்கு, மத்ததெல்லாம் தூசி படிஞ்சு போயிருக்கு, அது மட்டும் சுத்தமா இருக்கு. கண்டிப்பா இதுக்குள்ளதான் அவன் போயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோரை ஓபன் பண்ணிட்டு இவன் உள்ள தேடிட்டு போறான். அங்கதான் அந்த கணக்கியும் இருக்கான், மறைஞ்சு நின்று ஹீரோ வரதையே பாத்துட்டு இருக்கான். சின்ன வயசுல இருந்து நீ எது ஆசைப்பட்டாலும் அது உடனே உனக்கு கிடைச்சிருது இல்ல, இப்ப கூட நீ இந்த இடத்துக்கு தனியா வந்திருக்க அப்படின்னா என்ன கொல்லணும்ன்ற முடிவோட தான் நீ வந்திருக்க இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனோட லைட்டர் எடுத்து ஆன் பண்றான். அந்த சத்தம் கேட்டதுமே ஹீரோ யோசிக்கவே இல்ல, சத்தம் கேட்ட திசையில் அவன் பாட்டுக்கு ஷூட் பண்ணிட்டு இருக்கான். ஆனா இவன் பாட்டுக்கு சைலண்டா போய் எங்கேயோ ஒரு இடத்துல மியூசிக் பிளேயர் ஆன் பண்ணிட்டு ஒரு இடத்துல சேர் எல்லாம் தலைகீழா கட்டி தொங்கிக்கிட்டு இருக்கு, அதுக்கு பக்கத்துல போய் அவன் பாட்டுக்கு அமைதியா உட்காந்துக்கிறான். இங்க ஹீரோ தேடிக்கிட்டே வந்தவன் இவன் பாடி பார்ட்ஸ் வச்சு ஒரு ஆர்ட் ஒன்னு செஞ்சு வச்சிருப்பான் இல்லையா, அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். அங்க இருக்கிற போட்டோஸையுமே பாத்துடுறான், அதுல இவங்க டீம் லீடரோட போட்டோ இருக்கிறதையுமே பாத்துடுறான். வாடா தம்பி, என்ன தேடிதான் வந்தியா, எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிக்கும் தெரியுமா டாங்கு, ஏன்னா நீயும் அம்மாவும் என்ன அந்த கிணத்துல தவிக்க விட்டுட்டு இங்க ஓடி வந்து இந்த இடத்துல தங்கி இருந்தீங்க இல்லையா, அதனாலதான் எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ண என் அம்மாவுக்கு நான் ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைச்சேன், அதனாலதான் அவங்க வாழ்ந்துட்டு இருந்த அந்த சின்ன வீட்டை இடிச்சிட்டு இவ்வளவு பெரிய வீட்டை நான் கட்டி இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். என்ன உளர்ற அப்படின்ற மாதிரி இவன் கேக்குறானா, ஏன் உனக்கு இது தெரியாதா இல்ல நீ மறந்துட்டியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த கணைக்கு ஒரு பிளாஷ்பேக் சொல்றான். ஸ்டார்டிங்ல இவன் மீகோவை கொலை பண்ணிட்டு அந்த பழியை ஹீரோ மேல தூக்கி போட்டிருந்திருப்பான் இல்லையா, அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னா இவனோட அப்பா கண்டுபிடிச்சிருந்திருப்பாரு இந்த கொலையெல்லாம் பண்ணது சின்ன பையன் டாங்கு கிடையாது, பெரிய பையன் ஜாங்குன்னு தான் சொல்லி, அதனால இந்த பையனை வந்து வாடா தம்பி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அங்க இருந்து ஏதோ ஒரு காட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிருக்காரு. அதுவும் ரொம்ப தூரம் உள்ள காட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு ஒரு டம்ளர் பாலை கொடுத்து குடின்னு சொல்லியிருக்காரு. அவனும் வாங்கி குடிச்சிருக்கான். ஆனா அந்த பாலுல ஒரு தூக்க மாத்திரை கலந்திருக்காரு. அந்த காட்டுக்குள்ள ஏதோ ஒரு ஆழமான கிணறு இருந்திருக்கு. தூக்க மாத்திரை கொடுத்து அவன் மயங்கினதுக்கு அப்புறம் அந்த கிணத்துக்குள்ள ஒரு தூக்கி போட்டு அங்க இருந்து வந்திருக்காரு. அந்த கிணத்துல தண்ணி ஒண்ணும் பெருசா இல்ல, ஆனா கிணறு ரொம்ப ஆழத்துல இருக்கு. கண்டிப்பா இங்க யாரும் வரவும் மாட்டாங்க, இவனை காப்பாற்றவும் மாட்டாங்க, இவன் உள்ளே கடந்து செத்துருவான்னு நினைச்சுதான் உள்ள தூக்கி போட்டுட்டு இங்க வந்து போலீஸ் கிட்ட சரண்டர் ஆயிருக்காரு, நான் தான் மீகோவை கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இவன் சாகலாம் இல்ல, அந்த கிணத்துக்குள்ள இருந்து கஷ்டப்பட்டு அதோட செவுத்தை பிடிச்சி மேல ஏறி வந்திருக்கான். அதுவும் கையில இருக்கிற நகத்தை சப்போர்ட்டா வச்சு அந்த செவுத்து பிடிச்சு மேல ஏறி வந்திருக்கான். கடைசியா அந்த செவுத்து மேல ஏறி வரும்போது அவனுடைய விரல்ல இருந்த நகங்கள் எல்லாமே உடஞ்சு கீழே விழுந்திருக்கு. அப்படிதான் அதுல இருந்து அவன் உயிர் தப்பிச்சிருந்திருக்கான். அப்படியே அவன் கிணத்தை விட்டு வெளியில வந்தப்ப அவன் பார்த்த முதல் விஷயம் அந்த இடத்துல ஒரு பூச்செடி, பூவெல்லாம் வாடி போய் கிட்டத்தட்ட சாகுற நிலைமையில இருந்திருக்கு. அந்த பூவை தான் பார்த்திருக்கான். அந்த பூ தான் இவன் கங்ஜோக்கு கிஃப்டா வந்து கொடுத்துட்டே இருப்பான் இல்லையா, ஹாஸ்பிட்டல்ல கூட கொண்டு வந்து புக்கையா வச்சான்ல அந்த பூவு. அதுக்கப்புறம் தான் இவன் வந்து எல்லாரையும் கொலை பண்ணணும், யாருமே நமக்கு இல்ல, நமக்கு ஹெல்ப் பண்ணாதவங்க யாரும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் கொலை பண்ண ஆரம்பிச்சிருக்கான். நீயும் நானும் ஒண்ணுடா தம்பி, நம்ம 2 பேரும் ஒரே ரத்தம், நீ ஏன் பக்கம் இருக்கணும், நீ என்ன அங்க இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இவன் பேசுறதுல இருந்து இவன் தான் ஹீரோவோட அப்பாவை கொலை பண்ணிருக்கான் அப்படிங்கிறது ஹீரோக்கு புரியுதா. எதுக்குடா அப்பாவை கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கோவமா கேட்டுக்கிட்டே ஒரு ஸ்டெப் தான் எடுத்து முன்னாடி வச்சிருந்திருப்பான். டிராப் மாதிரி ஏதோ ஒரு கம்பியை முன்னாடி கட்டி வச்சிருந்திருப்பான் போல இருக்கு. அந்த கம்பி மேல கால் பட்டதும் சரசரன தரையில ஒரு சங்கிலி இழுக்குது. அது வந்து ஹீரோவை அப்படியே தூக்கி தலைகீழ தொங்க விட்டுடுது. அப்ப அந்த கணைக்கு ஒரு துப்பாக்கி
துப்பாக்கி எடுத்து ஹீரோவோட ஷோல்டர்லயே ஷூட் பண்ணிடுறான். அந்த சமயம் நம்ம கோல்டன் டைம் டீம் எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நம்ம கஞ்சோவுமே அங்கதான் இருக்கா. அந்த பில்டிங் ரொம்ப பெருசா இருக்கு, ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கு. ஒரு தியேட்டர் மாதிரியே இது தெரியவே இல்லையே அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. இது ரொம்ப பெருசா இருக்கிறதுனால நம்ம பிரிஞ்சு தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆளுக்கு ரெண்டு பேரா பிரிஞ்சு தேடிட்டு இருக்காங்க. நம்ம ஜூங்கியும் கஞ்சோவும் ஒரு பக்கம் தேடிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படி போகும்போது ஒரு ரூம் கிட்ட போகும்போது கஞ்சோக்கு அந்த ரூம்குள்ள இருந்து முனங்கல் சத்தம் கேக்குது. இந்த ரூம்குள்ள இருந்து எனக்கு முனங்கல் சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அந்த ரூம் ஓபன் பண்ணிட்டு உள்ள வராங்க. அதுதான் அந்த ஸ்டுடியோ. உள்ள தேடிட்டு அவனோட அந்த ஆர்ட் இருக்கிற இடத்துக்கும் வந்துடுறாங்க. அங்க அந்த போட்டோ இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா கணைக்கையும் ஹீரோவையும் காணோம். அதையெல்லாம் ஒரு மாதிரி ஷாக் ஆகி போய் பாத்துட்டு இருக்காங்க. பைத்தியமாய்வன் அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்ததும் மத்தவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. ஆனா அந்த இடத்துல அவங்களுடைய ரேடியோ வேலை செய்யல. மேபி அவங்க ரேடியோக்கான டிரான்ஸ்மிட்டர் கண்டிப்பா அவங்களுடைய கார்ல தான் வச்சிருந்திருப்பாங்க. அதை விட்டு ரொம்ப தூரம் வந்ததுனால இவங்களோட ரேடியோ வேலை செய்யல போல இருக்கு. இவங்களாலையும் அங்க கான்டாக்ட் பண்ண முடியல. அங்க கால் சென்டர்ல இருக்கிறவங்களாலையும் இவங்களை கான்டாக்ட் பண்ண முடியல. அப்போ டக்குன்னு ஒரு ரூமோட டோரை ஓபன் பண்ணிட்டு இந்த கணைக்கு அங்க வரவன் ஜூங்கியோட கால்லயே ஷூட் பண்ணிடுறான். கஞ்சோ அதை பார்த்துட்டு டக்குன்னு துப்பாக்கி எடுத்து அந்த கணைக்கையை லாக் பண்ணிடுறா. ஒழுங்கா துப்பாக்கி கீழே போடுறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இங்க பாரு, ஒழுங்கா உன் கையில இருக்க துப்பாக்கி கீழே வச்சுட்டு நான் சொல்ற பேச்சு கீழே, அப்படி இல்லன்னு வச்சுக்கோ இவனுக்கு நான் சாதாரண சாவெல்லாம் கொடுக்க மாட்டேன், ரொம்ப வலி நிறைஞ்ச சாவை கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனா கஞ்சோ கேக்குற மாதிரி இல்லையா, அவன் ஜூங்கியோட கையில மறுபடியும் ஷூட் பண்ணிடுறான். இப்பவும் நீ கேட்கல அப்படின்னா என்னோட அடுத்த புல்லட் அவனோட தலையில இறங்கும் அப்படின்ற மாதிரி சொன்னதும் கஞ்சோ இல்ல நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கி கீழே வச்சுட்டு அவங்க கிட்ட சரண்டர் ஆயிடுறான். அதே சமயம் அங்க கால் சென்டர்ல இங்க கஞ்சோவை கான்டாக்ட் பண்ணி பாக்குறா. பார்க்க அவளால கான்டாக்ட் பண்ணவே முடியல, ரேடியோவோட கனெக்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு தெரியுதா. கிம் கிட்ட விசாரிச்சா நாங்கெல்லாம் பிரிஞ்சு தேடிட்டு இருந்தோம், அவங்க ஏதோ வேற பக்கம் போனாங்க, எங்க போனாங்கன்னு தெரியல அப்படின்ற மாதிரி வேற சொல்லிடுறான். கண்டிப்பா ஹீரோயின் அந்த ஸ்பாட்ல இருக்கா அப்படின்னா அவ காதுல சத்தம் கேட்டிருக்கும். சத்தத்தை வச்சு அந்த கணைக்கு இருக்கிற இடத்த அவ கண்டிப்பா கண்டுபிடிச்சிருந்திருப்பா. அப்படி கண்டுபிடிச்சு அங்க போயிருந்தானா அந்த கணைக்கு இவங்களை அட்டாக் பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவ யோசிச்சுட்டு உடனே அந்த இடத்துக்கு வயலண்ட் கிரைம் டீமையும் ஸ்பெஷல் போர்ஸையும் அனுப்பி வைக்கிறான். இங்க அந்த கணைக்கு கஞ்சோவை ஒரு சேர்ல கட்டி போட்டு வச்சிருக்கான். முன்னாடி ஹீரோ மயங்கி கீழே விழுந்து கிடக்குறான். கஞ்சோ கூப்பிட்டு இருக்கா, டீம் லீடர் எழுந்திரிங்க, டீம் லீடர் எழுந்திரிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். பின்னாடிதான் அந்த கணைக்கு நின்னுட்டு இருக்கான். எத்தனை வருஷமா உன்னோட இந்த காதுக்காக நான் காத்துட்டு இருக்கேன் தெரியுமா, ஒரு வழியா என்னோட அந்த புனிதமான ஆர்ட் கம்ப்ளீட் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்றான். எனக்கு தெரியும்டா, எதுக்காக நீ உன்னோட ஆர்ட்டை இந்த இடத்துல வச்சிருக்கன்னு தெரியும், இந்த இடத்துக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்ன்றதும் தெரியும், அந்த ஆர்ட் நீ எதுக்காக பண்ணிருக்கன்றதும் தெரியும். அந்த ஆர்ட் வேற ஒண்ணும் இல்ல, அது நீதான். உன்னோட அந்த குழப்பமான பர்சனாலிட்டியை தான் நீ அங்க ஆர்ட்டா பண்ணி வச்சிருக்க. எதுக்காக நீ என்னோட காதை தேடிட்டு இருக்க அப்படிங்கறது எனக்கு தெரியும். ஏன்னா நீ உதவின்னு கேட்டு கத்தி கதறி கெஞ்சினப்ப உன் குரல் யாருக்குமே கேட்கவே இல்ல, உனக்காக யாருமே கருணை காட்டவே இல்ல. அதனாலதான் நீ என்னோட காதை வேணும்னு எதிர்பார்க்கற. நீ இந்த மாதிரி எல்லாம் பண்றதுனால நீ உனக்கு திருப்தி கிடைச்சு நினைக்கிறியா? இப்ப கூட உன்னோட குரல்ல அந்த வலியும் தனிமையும் இருக்கதான் செய்யுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உனக்கு என்ன இப்ப என் காது தானே வேணும், தாராளமா எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவ பாட்டுக்கு அமைதியா உட்காந்துக்கிறான். அவனும் கத்தி எடுத்துட்டு வந்து கஞ்சோட காதை இருக்க போறான். அப்போ வேண்டாம் நிறுத்து அப்படின்னு ஒரு குரல் கேக்குது. நம்ம ஹீரோ தான் மயக்கம் தெரிஞ்சு எந்திரிச்சிட்டான் போல இருக்கு. தயவு செஞ்சு கஞ்சோவை விட்டுடு, அவளை இங்க இருந்து அனுப்பிடு, அவளை ஒண்ணும் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்றான். இவன் சின்ன வயசுல அவனோட தம்பி டாங்குவை எப்படி எல்லாம் மேனிபுலேட் பண்ணுவான் அதே மாதிரி இப்பவும் மேனிபுலேட் பண்ண போறான். நீ என்னோட ரத்தம்டா தம்பி, என் கூட வந்துடுடா, நீ இங்க இருக்கணும்டா, நீ கொலகாரனா மாறணும்டா, நீ என்னடா அங்க இருக்க தேவையில்லாம மத்தவங்களை காப்பாத்துற வேலையெல்லாம் எதுக்குடா பண்ற அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். நான் ஒன்னும் உன்ன மாதிரி கொலகாரனோ இல்ல மான்ஸ்டரோ கிடையாது, நான் கொல்லணும்னா ஒன்னதாண்டா கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கோவப்படுறான். அதுக்கு கஞ்சோ இருந்துட்டு டீம் லீடர் தயவு செஞ்சு கோவப்படாதீங்க, அவன் வேணும்னே பேசுறான், அவன் இதான் எதிர்பார்க்கறான், அவனோட ட்ரிக்ல அவன் உங்களை மாட்ட வைக்க பாக்குறான், தயவு செஞ்சு கோவப்படாதீங்க அப்படின்ற மாதிரி கஞ்சோ சொல்லிட்டு இருக்கான். நீ என் பக்கம் வந்துதான் தீருவ, நீ வருவ எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு அவனை மேனிபுலேட் பண்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கான். ஆனா அவன் பேசுறதுலயே இவனுக்கு என்னென்னமோ பண்ணுது, ரொம்ப கஷ்டப்பட்டு இவனை கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்கான். அதோட இல்லாம கஞ்சோட காதை வேற எடுத்து கட் பண்ணிட்டு இருக்கான். மேல லைட்டா கட் பண்ணும் போதே அங்க ரத்தம் ஒழுகுதா காதுல ரத்தத்தையோ காயத்தையோ பார்த்தாதான் இவனுக்குள்ள இருக்கிற அந்த சைக்கோ பர்சனாலிட்டி வெளியில வந்துருமே. அதை பார்த்ததும் மண்டையை பிடிச்சிட்டு பயங்கரமா கத்துறான். அவனுக்குள்ள இருக்கிற அந்த சைக்கோ வெளியில வந்துருது. வேகமா ஓடி போய் கஞ்சோட கழுத்தை போட்டு நெரிச்சுட்டு இருக்கான். கஞ்சோ எதுவுமே சொல்ல அமைதியா அவ பாட்டுக்கு இருக்கா. நேரம் ஆக ஆக அவ ஒரு மாதிரி மெதுவா அவ கண்ணை மூடுறாளா, கரெக்டா அவ கண்ணை மூடும் போது இங்க ஹீரோக்கு அவனுடைய அந்த சைக்கோ பர்சனாலிட்டி போய் நார்மல் பர்சனாலிட்டி வந்துருச்சு போல இருக்கு. டக்குன்னு அவளை விட்டுட்டு இவன் போய் அந்த கணைக்கு கூட சண்டை போட ஆரம்பிச்சான். ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க. அப்ப அந்த கணைக்கு அவனோட ஒயர் எடுத்து ஹீரோவோட கழுத்தை போட்டு நெரிக்கிறான். ஒரு கட்டத்துல ஹீரோவுமே மயங்கி விழுந்துடுறான். அவன் மயங்கி விழுந்ததுக்கு அப்புறம் இவன் கத்தி எடுத்துட்டு கஞ்சோவை அட்டாக் பண்ணலாம் வரும்போது ஹீரோ வந்து தட்டு மாதிரி எந்திரிக்கிறான். நல்லா பாரு டாங்கு, நான் எப்படி பண்றனோ அதே மாதிரி நீயும் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். இதே மாதிரிதான் மீகோவை கொலை பண்ணப்பையும் அவன் ஹீரோ கிட்ட சொல்லி இருந்திருப்பான் போல இருக்கு. அப்படி சொல்லிட்டு கத்தி எடுத்துட்டு கஞ்சோவை ஓங்க போகும்போது அவனோட ஒயர் அங்கேயே போட்டு வந்திருப்பான் போல இருக்கு. இந்த ஹீரோ ஒயரை தூக்கிட்டு வந்து அந்த கணைக்கியோட கழுத்துல போட்டு நெரிச்சிட்டு இருக்கான். அதுக்குள்ளேயே மத்த கோல்டன் டைம் டீமை சேர்ந்தவங்களும் ஸ்பெஷல் போர்ஸ்மே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்க ஜூங்கி துப்பாக்கியால ஷூட் பண்ணி அடிபட்டு கிடக்குறாரு
இல்லையா, அவரை ரெஸ்கியூ பண்ணி அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. ஹீரோ அவனோட கழுத்தை போட்டு நெரிச்சிட்டு இருக்கான். அவன் கொஞ்சம் கூட பயப்படவே இல்ல, சந்தோஷப்படுறான். நீ கொலகாரனா மாற போற, ஒரு வழியா நீயும் என்ன மாதிரி மான்ஸ்டரா மாற போற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். கொஞ்சம் அங்க மயங்கி போய் கிடக்கிறதுனால இங்க நடக்கிற விஷயம் எதுவும் தெரியலையா. இவன் அந்த கணக்கியோட கழுத்தை போட்டு நெரிச்சிட்டு இருக்கான். ஆமா அப்படிதான், என்ன கொன்னுட்டு நீ மான்ஸ்டரா மாறிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கானா. ஆனா அந்த சமயத்துல ஹீரோவோட முகத்துல பூரா ரெட் கலர் லைட்டா வந்து அடிக்குது. அங்க ஸ்பெஷல் ஃபோர்ஸ் வந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே ஹீரோ தான் எய்ம் பண்றாங்க. எதுக்காக இவனை எய்ம் பண்றாங்கன்னே தெரியல. ஆனா அவன் அதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படவே இல்ல. பயங்கரமா கத்திக்கிட்டே அந்த கணக்கியோட கழுத்தை போட்டு நெரிக்கிறான். இங்க கொஞ்சம் கரெக்டா எழுந்திருக்கிறா. இங்க எல்லாருமே ஹீரோவை எய்ம் பண்ணிட்டு இருக்கிறத பாக்குறா. அவளுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன நடக்குதுன்னு ரியலைஸ் பண்றதுக்குள்ளேயே அவங்க ஹீரோவை ஷூட் பண்ணிடுறாங்க. ஒரே புல்லட் தான், அப்படியே கீழே விழுந்துடுறான். கொஞ்சம் போய் கதறி கதறி அழுறா. அவங்க கரெக்டா பாயிண்ட்லயே ஷூட் பண்ணிட்டாங்க போல இருக்கு. அவன் ஸ்பாட்லயே இறந்தே போயிட்டான். குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில இவனை சாகடிச்சிட்டாங்க. அதுக்குள்ள மத்த டீம் மெம்பர்ஸும் வந்துடுறாங்க. இப்படி ஹீரோ இறந்து போனதை பார்த்துட்டு எல்லாருமே வருத்தப்பட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ பேக்ரவுண்ட்ல வாய்ஸ் ஓவர்ல பேசுற மாதிரி காமிக்கிறாங்க. மான்ஸ்டரா மாறி வாழ்றதை விட மனுஷனா சாகிறது எவ்வளவோ மேல் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இவன் நம்ம சாக போறோம், நம்மள கொன்னுடுவாங்க அப்படின்னு தெரிஞ்சேதான் இதெல்லாம் பண்ணிருக்கான் போல. அந்த கணக்கியோட லேப்டாப் எடுத்திருந்தாங்க இல்லையா, அந்த லேப்டாப்ல இந்த கணக்கிக்கு எதிரான எல்லா எவிடன்ஸுமே இருந்திருக்கு. அந்த ஆக்ஷன் பேப்பர் வெப்சைட்டை பத்தியுமே இருந்திருக்கு. அதனால அதை பத்தி எல்லா விஷயங்களையும் கமிஷனர் நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு வழியா இந்த கேஸ் முடிஞ்சிருச்சு. இந்த ஒரே ஒரு கேஸ் முடியறதுக்குள்ள கிட்டத்தட்ட 4 போலீஸ் ஆபீசர்ஸ் பழி வாங்கிடுச்சு. ஹீரோவோட பார்ட்னர், அதுக்கப்புறம் கங்ஜோவோட பழைய டீம் லீடர், இப்போ இருக்கிற வயலண்ட் கிரைமோட டீம் லீடர், நம்ம ஹீரோ 4 பேர் இந்த கேஸ்னால இறந்து போயிருக்காங்க. கொரியாவிலேயே இதுதான் நம்பர் 1 ப்ரூட்டலான சைபர் கிரைம் கேஸ் அப்படின்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்றாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ஜூன்கே பாக்குறதுக்காக வராங்க. கையில ஒரு கட்டு கால்ல ஒரு கட்டு போட்டுட்டு உட்காந்துருக்காங்களா. எல்லாரும் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான், இனிமே வேலைக்கெல்லாம் வர முடியாது, வேலையை ரிசைன் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பி போக வேண்டியதான் அப்படின்ற மாதிரி எல்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. ஜின் மட்டும் ரொம்ப சீரியஸாவே இருக்கான். ஏன்டா இவ்வளவு சீரியஸா இருக்க அப்படின்னு கேக்குறாங்களா. இல்ல நான் சீரியஸா இருக்க ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்றான். ஏன் சாக புரியா அப்படின்ற மாதிரி ஜூங்கி கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இவங்க பழையபடி அவங்களுடைய கால் சென்டர் வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. கங்ஜோ கோட் 0 கேஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கா. இதோட இந்த சீரிஸையே முடிச்சிட்டாங்க. இதற்கு நம்ம 3 சீசன் பார்த்திருக்கோம். சீசன் 1, சீசன் 2, சீசன் 3. இதுல உங்களுக்கு எந்த சீசன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து வேற ஒரு சூப்பரான சீரிஸோட உங்களை வந்து பாக்குறேன். அது வரைக்கும் பாய்.